friends, welcome back to our channel. Happy Varum. Okay. இப்ப வந்து நாங்க கோவில்ல இருக்கிறோம். சோ ஜெர்மனி போறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துட்டு இருக்குது. அதனால கோவில்ல இருந்து சுட சுட இன்னைக்கு எடுத்து நாளைக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து கோவில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னா. சோ அதனால நாங்க வந்து வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு நாங்க எதுக்காக கோவில் வந்திருக்கோம் அதெல்லாம் வந்து நான் சொல்றேன். ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஏர்போர்ட்ல போயிட்டு எங்க மாமாவை பிக்கப் பண்ற மாதிரி. அதை பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், மெயில் அனுப்பி கேட்கறதா இருக்கட்டும், கவி இப்ப எங்கதான் இருக்கிறீங்க நீங்க, இப்பதானே சிங்கப்பூர்ல இருந்து வந்தீங்க, அதுக்குள்ள உங்க மாமா எங்க போயிட்டு வராங்க, நீங்க வந்து ஏர்போர்ட் போனீங்கன்னா கேட்டிருந்தாங்க. சோ இப்ப வந்து அத இவங்க எங்களோட லைஃப் அப்டேட், அதாவது இவ்வளவு நாள் இவ்வளவு மாசம் என்ன ஆச்சு அப்படின்றத ஓகே நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிடுறேன். பட் இதுக்கப்புறம் டீடைல் வீடியோல சொல்லும்போது நான் என்னென்ன பண்ற ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பட் ஐயோ சீரியஸ்லி ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஆஃப்டர் மூவிங் தேர். ஓகே அது எங்களை பத்தியான ஒரு ஷார்ட் அப்டேட் என்னன்னா, நாங்க வந்து சிங்கப்பூர்ல வந்துட்ட பிறகு எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலி December 1st அன்னைக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும் நியூ ஜாப்ல. சோ December 1st என்பது ஆக்சுவலி பீக் வின்டர் ஸ்டார்ட் பண்ற ஒரு சீசன். அதுவும் வந்து யூரோப்ல உங்களுக்கு சொல்லவே வேணாம். சோ என்ன சொல்றது, டோட்டலி நியூ என்விரான்மெண்ட், நியூ வெதர் கண்டிஷனால நாங்க என்ன டிசைட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாபுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு செட்டில் பண்ணிட்ட பிறகு தென் ஃபேமிலி கூட்டு போற ஐடியா தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த முடிவு எடுத்தோம். ஒன்னு வந்து ரீசன் என்னன்னா, நிலானிக்காக வெதர் கண்டிஷன் ஓகே, அவளுக்கு எப்படி செட் ஆகணும்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப விண்டர்னு சொன்னாங்க. கேக்குறவங்க எல்லாருமே நீங்க நியூவா அந்த கண்ட்ரிக்கு வரும்போது கண்டிப்பா விண்டர். எங்களோட வெல்விஷர்ஸ் நிறைய பேரோட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வரும்போது ஃபர்ஸ்ட் அவரை வந்து பார்த்துட்டு செட்டில் பண்ண பிறகு நீங்க வந்து குழந்தை கூட்டு வாங்க, அதுதான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்மளோட வெல்விஷ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. which is very good. I mean அது ரீசன் என்னன்னு சொல்றது பின்னாடி உங்களுக்கு டீடைலா சொல்றேன். செகண்ட் ரீசன் என்னன்னா, நாங்க வந்து வீடும் பார்க்கணும். எங்களுக்கு வந்து ரெண்டல் ஹவுஸ் இப்ப என்ன எங்களுக்கு வந்து எல்லாமே நான் போகும்போது எல்லாம் ஹோட்டல் ஸ்டே தான். சோ டெஃபினட்டா வந்து குழந்தையெல்லாம் வச்சுட்டு ஹோட்டல் ஸ்டே வந்து ஃபுட் ரெடி பண்ணணும். ஆமா ஒரு லைஃப்ல ரிஸ்க் எடுக்கற மாதிரி. ஆமா சோ டோட்டலி நியூ பிளேஸ், நியூ லாங்குவேஜ் வேற. சோ கம்ப்ளீட்லி ஐ வாஸ் லைக் blank தான் அங்க போற வரைக்கும். சோ எந்த ரிஸ்க்குமே வேணாம், நான் மட்டும் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஜாப் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கா என்ன ஒரு நல்ல ஒரு ஹவுஸ், ரெண்ட் ஹவுஸ் பார்த்துட்டு ஒரு நல்ல ஏரியா பார்த்துட்டு, பிகாஸ் இவங்க இருக்கும்போது எனக்கு ஹரிபரியா பண்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. அது உங்களுக்கு ஆக்சுவலி உனக்குமே டோட்டலா நியூ பிளேஸ்ல, நியூ கண்ட்ரி, நியூ பிளேஸ். அதெல்லாம் நாங்க என்ன டிசைட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஜாப்ல போய் ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணுவோம், பண்ணிட்டு தென் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி எந்த ஏரியா நல்லா இருக்கு, சோ பொறுமையா இருந்து பார்த்து ஒரு நல்ல வீட்டை ரெடி பண்ணிட்ட பிறகுதான் எங்களை கூட்டு போற ஐடியா நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். இவங்களும் அந்த ஜாப்ல ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வர பெஸ்டா கொடுக்கணும். நாங்க 2 பேரும் கூடவே போயிருந்தோம்னா இவங்கள வந்து அந்த மாதிரி பண்ண விட்டுருக்க மாட்டோம்னு எனக்கு வந்து நமக்கு நிறைய மைண்ட்ல நிறைய எங்களை பத்தியே நீ யோசிக்கிற மாதிரி போயிடும். அதனால நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, பெருந்தன்மையா இல்ல, நான் வந்து வருவேன்னு சொன்னேன். பட் வந்து எல்லாரும் சொல்லி கரெக்ட்ல நியாயமா தானே பேசுறாங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் நிலானிக்காவும் வந்து இந்தியாவில வந்து இவங்க விட்டுட்டு இவங்க December 1 அப்ப போயிட்டு December 1 ரிப்போர்ட் பண்ணனும். சோ நவம்பர் எண்ட் மேல ஒரு 5 டேஸ் முன்னாடி போயிட்டு சும்மா நான் அந்த இடத்த பத்தி தெரிஞ்ச ஒரு 5 டேஸ் முன்னாடி போயிட்டு சோ December 1 ஜாயின் பண்ணி எல்லாம் ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் ஜாயின் 15 டேஸ்ல எல்லாம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல எல்லாம் போயிட்டாங்க. சோ எனக்கு நிறைய பர்சனல் டைம் கிடைச்சது அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ண, ஃபிராங்க்ஃபர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. நிறைய இடத்துக்கு நான் டிராவல் பண்ண, பக்கத்துல இருந்து பேசிக் நெசசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோசரியா இருக்கட்டும், ஷாப்பிங் பண்றதா இருக்கட்டும், நிறைய கைடன்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த கைடன்ஸ் எல்லாம் கிடைச்ச பிறகு நான் வந்து ஒரு நான் நல்ல ஏரியால ஒரு ரெண்டட் ஹவுஸ் பார்க்கணும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர அப்கமிங் வீடியோஸ்ல நான் என்ன பண்ணேன். ஆக்சுவலி ஐம் டெல்லிங் யூ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு பி டன் ஆஃப்டர் மூவிங் டு நியூ பிளேஸ் இன் ஜெர்மனி ஸ்பெஷலி. பட் மதர் கண்ட்ரிக்கு எனக்கு தெரியல, நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நான் எல்லாமே அவங்க டீடைலா என்ன நான் பண்ண சொல்றேன். பட் இப்போதைக்கு என்னன்னா, நான் வீட்டெல்லாம் பார்த்துட்டு சோ எல்லாம் பார்த்துட்டு வந்து இவங்களை கூட்டு போறதுக்காக நான் வந்திருக்கோம். சோ we gonna have a new fresh life in Germany. சோ அதனால நாங்க என்ன வந்திருக்கோம்னா, இது மாமா நீ வந்து நவம்பர்ல போறேன்னு சொன்ன. இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கறப்ப டேட் என்ன? இது வந்து February 1st week. ஆமா February 1st week. டேட் என்ன? February இன்னைக்கு என்ன டேட்? 5-6 நினைக்கிறேன். ஓகே சோ அதனால கோவில் போறதுக்கு அவ்வளவுதான். சோ போறதுக்கு முன்னாடி எங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க வந்து பொங்க இட்டுட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் போகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வந்திருக்கோம். So அதே இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணி we gonna have a new fresh life. Actually
இன்னொரு இது என்னன்னா நாங்க வந்து February 1st வீக் தான் வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி போற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சடன் சிச்சுவேஷனால ஓகே 1 வீக் தள்ளி போலாம்னு சொல்லிட்டு இப்ப நாங்க February 2nd வீக் தான் வந்து ஜெர்மனி போறோம். சோ அதுவே வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டைம் கிடைச்சதுன்ற மாதிரி நாங்க வந்து பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கண்டென்ட் எல்லாம் நீங்களே வந்து எடுத்து கொடுக்குறீங்க, பேக்கிங் எப்படி கவி பண்றீங்க, நியூ கண்ட்ரி அங்க போய் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு புது கண்ட்ரிக்கு போகும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஆக்சுவலி நான் சொன்னல 2 months நான் போய் இருந்துட்டு வந்தேன்னு சொல்லல. இந்த 2 monthsல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள். அப்பா இட்ஸ் நாட் at all easy. நான் என்ன சொல்றது, இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு அட்மாஸ்பியர், டிஃப்ரெண்ட் வேர்ல்ட், டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் டு ஃபாலோ, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹேட். ஆனா கண்டிப்பா இது வந்து புதுசா வரவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எப்படி நாங்க எப்படி பிளான் பண்ணோம்னா வின்டர் வந்து முடியட்டும், April 1st வீக் போலான்னு வந்து பிளான் பண்ணோம். ஆனா இந்த புள்ள போயிட்டு 2 மாசத்துலயே என்னால நீங்க இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு தான் நான் வந்து February 1st வீக் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். 2 பேரும் கிளம்புறீங்க, அவ்வளவுதான். வின்டரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன வீடு பாத்துட்டேன், உங்களுக்கு என்ன வீடு தான் மெயின். 2 hours எல்லாம் பார்த்து சாவி வாங்கிட்டேங்க. சாவி வாங்க டிக்கெட் புக் பண்ணி அடுத்த நாளே வந்துட்டாங்க. இப்ப வாங்க சாவி வந்து February 1 வாங்கினாங்க. February 2 கிளம்பி இப்ப இந்தியா வந்திருக்காங்க. நீங்க கிளம்பியே ஆவணும் என் கூட. வின்டர் தானே, ட்ரெஸ் போட்டு சமாளிச்சுக்கலாம், நீங்க இல்லாம இருக்க முடியல என்னால அந்த கண்ட்ரி. இப்ப பரவாயில்ல வின்டர். இப்ப கொஞ்சம் டெம்பரேச்சர் 10-8 மாதிரி தான் இருக்கு. பட் நான் வரும்போதெல்லாம் மைனஸ்ல இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிலானிக்காவும் எனக்கும் வந்து ஸ்னோலாம் ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் பிடிக்கும், போக போக வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ எல்லாத்தையுமே எந்த கண்ட்ரி போனாலும் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். நம்ம எப்படி அங்க போய் வாழ்றோம்ன்றதுதான். நாங்க வந்து ஹாப்பி வாழ்வோம் நினைக்கிறேன். ஓகே, சோ ஃபைனலா இதான் எங்களோட அப்டேட். சோ இப்ப February 1st வீக் இந்தியால இருக்கிறோம். February 2nd வீக் நம்ம வந்து ஜெர்மனி போறோம். சோ எங்களோட கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் ஜெர்மனி வீக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு நம்ம வந்து வீடியோ சூப்பர் டூப்பரா பண்ணலாம். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இன்றைக்கி எங்கள் குலதெய்வம்க்கு பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் தண்டரைன்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா உத்திரமேரூர், அதுக்கிட்ட இருக்க கோவிலில் இங்கே தான் எங்களோட குலதெய்வம் சாமி வந்து இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு தான் நாங்கள் எப்பயுமே சிங்கப்பூரில் இருந்தப்பையும் சரி, சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே எங்கள் அத்தை வந்து இங்கே பொங்கல் வச்சுட்டு தான் வந்து அனுப்புவாங்க. அண்ட் இவர் தான் வந்து எங்களோட குலதெய்வம் மதுரை வீரன் சாமி. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஒரு வாட்டியும் இந்த கோவில் வரும்போது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம், இதுக்கப்புறம் வந்து எப்போ வருவோம் அப்படின்ற ஃபீலிங்ஸ்லேயே போவோம். எதுக்கு, நாங்கள் சிங்கப்பூரில் இருந்து அப்போவே. இப்போ ஜெர்மனி ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் சிங்கப்பூரில் இருந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எங்களால் வரவே முடியாது. கண்டிப்பாக 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பிளான் பண்ணணும் இந்தியா வர்றதுக்கெலாம். ஸோ அந்த ஹார்ட் ஃபீலிங்ஸோடு இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறோம். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியோடு இப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடுப்பில் பொங்கலும் வந்து வச்சாச்சு. அண்ட் நிலானிகா குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 3 months கிட்ட வந்து இந்தியாவிலே இருந்ததுனால தாத்தா பாட்டி கூட நல்லா வந்து அட்டாச் ஆகிட்டான். அண்ட் இந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷன் கல்ச்சர் இதெல்லாமும் வந்து அவள் பார்த்து வந்து இங்கே நல்லா கற்றுக்கிட்டா. ஸோ நம்ம எந்த ஊர் போனாலும் மறக்காமல் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ஸுக்கு டீச் பண்ணணும். கண்டிப்பாக நானும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஜெர்மனி விலாகில் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நிலானிகா குட்டியும் நானும் வந்து சூப்பராக வந்து பொங்கல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பரா பொங்கல இங்க பாரு பட்டு ஆயாதான் பொங்கல் செஞ்சாங்க. போஸ்ட் மட்டும் நாங்க 2 பேரும் கொடுத்துனோம். ஆலமரத்தடியில் உட்காந்து சக்கரை பொங்கலை வந்து சாப்பிடப்போம். எல்லாம் வச்சு என்னடா வந்துச்சு?
ஹே போ டக் போ. குட்டி பசங்களா இருந்தா இங்க வாங்க. சாமி எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. உழுப்பு இது குத்தவிடாது. சார் உனக்கு பொட்டை தேங்காய் போட்டியாண்ணா? சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கடா. உலக விஷயம். சூப்பரா இருக்கானா? சக்கரை பொங்கல் செஞ்சவங்க இவங்கதான். போஸ்ட் தான் நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப உட்காந்து நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கிறோம். நல்லா சாப்பிடுது வரேன். சுட 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 சக்கரை பொங்கல் சாப்பிடுது. நல்லா இருக்குதுப்பா. எங்களோட டே வந்து சூப்பர் ஹாப்பியாக வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் விலாக்லேருந்து நம்ம ஜெர்மனிக்கு போகிறதுக்கான ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு போகிற விலாக்லாம் தான் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக விலாக் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.